ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நருட்டோவுடைய ஒரு வாட் இஃப் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வாட் இஃப்ல நருட்டோவுடைய ஃபாதர் அண்ட் மதரான குயினா அண்ட் மினாட்டோ இவங்க ரெண்டு பேரும் சாகலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட் இஃப் வீடியோவா இருக்க போகுது. அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். அண்ட் நீங்களும் நம்மளுடைய வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வாட் இஃப் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப எமோஷனலான ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒரிஜினல் அனிமேல பார்த்த மாதிரி குரோமாவோட கிளாஸ் நருட்டோவை நோக்கி வரும்போது மினாட்டோ அண்ட் குஷினா இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நின்று சாக்ரிஃபைஸ் ஆகியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆல்டர்னேட் டைம் லைனில் மினாட்டோ தன்னோட ஃப்ளையிங் ரெஜின் டெக்னிக்கை இன்னும் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணி குஷினாவையும் நருட்டோவையும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சேவ் பண்ணிடுறாரு. குஷினாவோட உசுமாக்கி லைஃப் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நைன் டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் அவங்க உயிர் சேவ் ஆகிடுது. மினாட்டோ ரீப்பர் டெத் சீலை யூஸ் பண்ணாமல் வேற ஒரு அட்வான்ஸ்டு சீலிங் டெக்னிக் மூலியமா குராமாவை ஹாஃபாக தனக்குள்ளேயும் நருட்டோக்குள்ளேயும் சீல் பண்ணிடுறாரு. இங்க தான் பெரிய சேஞ்ச் நடக்குது. த ஃபோர்த் ஹோகாகேவும் சர்வைவ் ஆகுறாரு. கொனஹா மக்கள் எல்லாரும் பயத்துல இருக்கும்போது மினாட்டோ முன்னாடி வந்து நின்று எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஹோப்பை தருது. நருட்டோ இப்போ ஒரு கர்ஸ்டு சைல்டு இல்ல, அவன் த ஹீரோ சன். வில்லேஜ்ல யாரும் அவனை ஒரு மாஸ்டரா பார்க்கல, அதுக்கு பதிலா ஒரு சின்ன பிரின்ஸ் மாதிரி பாக்குறாங்க. தேர்ட் ஹோகாகேவான ஹிருசன் சருட்டோபி இப்ப ரிட்டையர்மெண்ட்லயே இருப்பாரு. ஏன்னா மினாட்டோ இன்னும் ஆக்டிவா தான் இருக்காரு. இந்த ஒரே ஒரு சர்வைவல் கொனஹாவோட பொலிட்டிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்ட்ரக்சரையே மொத்தமா மாத்தி அமைக்குது. டான்ஸா மாதிரி ஆளுங்க ஷேடோல இருந்து பண்ற சதி வேலையெல்லாம் மினாட்டோவோட ஷார்ப் ஐஸ் முன்னாடி நடக்க முடியாம போகுது. நருட்டோ சைல்ட்ஹுட்ல இருந்த அந்த தனிமை இப்போ இல்ல, அதுக்கு பதிலா அப்பாவோட ட்ரைனிங் அண்ட் அம்மாவோட அன்பு எல்லாமே அவனுக்கு கிடைக்குது. மினாட்டோ உயிரோட இருக்கிறதுனால உச்சியாகலன் மேல விழுந்த அந்த சஸ்பெக்ட் மொத்தமா குறையுது. ஒரிஜினல் ஸ்டோரியில நைன் டெயில்ஸ் அட்டாக் அப்புறம் வில்லேஜ் எல்டர்ஸ் எல்லாரும் உச்சியா தான் இதுக்கு காரணம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சு அவங்கள வில்லேஜோட கார்னருக்கு புஷ் பண்ணுவாங்க. ஆனா இங்க மினாட்டோ தான் ஹோகாகே. அவருக்கு நல்லா தெரியும் அந்த அட்டாக்கு காரணம் ஒரு மாஸ்க்டு மேன் ஒபிட்டோ அப்படின்னு. அண்ட் உச்சியாவோட ஃபுல் கிளானும் காரணம் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ மினாட்டோ அவருடைய மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணி ஃபுகாகு உச்சியா, அதாவது சாஸ்கேவோட அப்பா, அவர்கிட்ட டைரக்டா பேசுறாரு. ஃபுகாகு அண்ட் மினாட்டோ இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. இதனால அந்த இன்டர்னல் வார் ஐடியாவே கேன்சல் ஆகுது. ஷீஷோய் அண்ட் இட்டாச்சி இப்போ இவங்க ரெண்டு பேரும் டபுள் ஏஜென்ட்ஸா இருக்க அவசியம் இல்லை. அண்ட் இட்டாச்சிக்கு தலைமையில இருந்த அந்த பெரிய பாரம் இப்ப இல்ல. அவன் ஒரு நார்மலான ஜீனியஸ் ஷினோபியா க்ரோ ஆகுறான். அண்ட் டான்சோ ஷிமராவோட குரல் இங்க செத்து போகுது. ஏன்னா மினாட்டோ அவனோட டார்க் சீக்ரெட்ஸை முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாரு. ரூட் ஆர்கனைசேஷனை டிஸ்ட்ராய் பண்ணி உச்சியாவோட பவரை வில்லேஜோட டிஃபென்ஸாக யூஸ் பண்றாரு. இதனால சாசுகேவும் ஒரு ஹாப்பி ஃபேமிலியில வளர்றாரு. இட்டாச்சி மேல அவனுக்கு எந்த ஒரு கோவமும் இல்லை, அதுக்கு பதிலா இட்டாச்சி அவனுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்காரு. நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா இப்ப அவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் இப்ப க்ளோஸ் ஆயிருக்காங்க. குஷினா அண்ட் மிக்கோட்டோ கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா வில்லேஜ்ல என்ஜாய் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு சேஞ்சால கோனஹாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் கிளானே இப்போ வில்லேஜுக்குள்ள ஒரு லாயலா மாறிடுச்சு. பிளட்டியே இல்லாத ஒரு பீஸ்ஃபுல் உச்சியா டிஸ்ட்ரிக்ட்டை இந்த ஒரு டைம் லைன்ல நம்ம பார்க்க முடியும். நருட்டோ அண்ட் சாசுகேவோட சைல்ட்ஹுட் ஒரிஜினல் ஸ்டோரி லைன்ல ரொம்ப சோகமா அண்ட் சேடா இருக்கும். ஆனா இந்த ஆல்டர்னேட் டைம் லைன்ல அது ஒரு கோல்டன் ஏஜ் மாதிரி மாறுது. நருட்டோக்கு இப்போ ஒரு ஆர்ஃபனோட கவலை இல்லை, அதுக்கு பதிலாக அவன் மினாட்டோ அண்ட் குஷினா கிட்ட டைரக்டா ட்ரைனிங் எடுத்துக்கிறான். மினாட்டோ அவனுக்கு ரசங்கன் அண்ட் சீலிங் ஜுட்ஸுவை ரொம்ப சின்ன வயசுலயே சொல்லி தராரு. குஷினா தன்னோட உசுமாக்கி செயின்ஸ் அண்ட் ஸ்டாமினா டெக்னிக்ஸை நருட்டோக்கு புரிய வைக்கிறாங்க. அதே போல இங்க சாசுகேவோட நிலைமையும் ரொம்ப நல்லா இருக்கு. இட்டாச்சி மேல கோவம் இல்லாத ஒரு சாசுகே தன்னோட அண்ணா கிட்ட ஷுரிகன் ஜுட்ஸு அண்ட் ஃபயர் ஸ்டைல ரொம்ப ஈகரா கத்துக்கிறான். நருட்டோ அண்ட் சாசுகே இப்போ லோன்லி ரைவல்ஸ் இல்ல, அதுக்கு பதிலா ஹெல்த்தி ரைவல்ஸா இருக்காங்க. அகாடமில நருட்டோவை யாரும் டவுனா பார்க்கல, அதுக்கு பதிலா ஃபோர்த் ஹோகாகேவோட பையன் அப்படின்னு எல்லாரும் அவனை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா நருட்டோவோட பர்சனாலிட்டி அப்பவும் அந்த மிஸ்டீவியஸான நக்கிள் ஹெட் நிஞ்சா தான். ஏன்னா குஷினாவோட ஜீன் அப்படி. அண்ட் சாசுகேவும் கொஞ்சம் சாஃப்டா அண்ட் இன்னும் காம்படேட்டிவா இருக்கான். இட்டாச்சி அண்ட் மினாட்டோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பசங்களை ட்ரெயின் பண்றது கொனஹாவோட ஃபியூச்சரை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. இப்ப நருட்டோ கிட்ட குரோமாவோட கண்ட்ரோலும் நல்லாவே இருக்கு. ஏன்னா குஷினா மூலமா அவனுக்கு ஜின்ஜூரிக்கி டெக்னிக்ஸை ஹேண்டில் பண்ண கைடன்ஸ் கிடைக்குது. சாசுகே கிட்ட அந்த வெறுப்பு இல்லாததுனால அவனோட ஷேரிங் அண்ட் ப்ராக்ரஸும் ஒரு பாசிட்டிவான வழியில போகுது. அந்த டீம் 7 இப்ப ககாஷி கிட்ட வரும்போது அவங்க ஆல்ரெடி ஹை லெவல் சுனிங் ஸ்கில்ஸோட இருப்பாங்க. இந்த ஹெல்த்தி காம்படிஷன் வில்லேஜோட டிஃபென்ஸை இன்னும் பலப்படுத்துது. இப்ப இந்த ஸ்டோரியில பெரிய ஷாக் யாருக்குன்னா அது நம்ம ஒபிட்டோக்கு தான். ஒரிஜினல் ஸ்டோரியில மினாட்டோ செத்து போனதுனால ஒபிட்டோவோட ஐடென்டிட்டி சீக்கிரட்டா இருந்துச்சு. ஆனா இங்க மினாட்டோ உயிரோட இருக்கிறதுனால ஒபிட்டோ மேல ஒரு பெரிய ஐ எப்பவும் இருக்கு. மினாட்டோட ஃப்ளையிங் ரெஜின் மார்க் ஒபிட்டோட பாடியில இன்னும் இருக்கு. அதனால ஒபிட்டோவால கோனஹா பக்கம் வரக்கூட பயமா இருக்கும். அகாட்சுகி ஆர்கனைசேஷன் இப்போ கொஞ்சம் பேக்வர்ட்ல இருக்காங்க. ஏன்னா கோனஹாவோட பவர் லெவல் இப்போ பீக்ல இருக்கு. ஃபோர்த் ஹோகாகே இந்த உச்சியா கிளானோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அண்ட் குஷினா உசுமாக்கி இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. அண்ட் பெயின் கூட கோனஹாவை அட்டாக் பண்ண யோசிப்பாரு. ஏன்னா ஜிராயா, மினாட்டோ அண்ட் இட்டாச்சி இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்தா அது ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ். ஸோ ஒபிட்டோவோட பிளான்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ரென்னோட டெத் இன்னும் ஒபிட்டோவை ஹர்ட் பண்ணாலும் மினாட்டோ
மினாட்டோவோட சர்வைவல் அவனுக்கு ஒரு சின்ன கில்ட் தருது. ஏன் நம்ம மாஸ்டர் நம்மளால டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அண்ட் அக்காட்சுகில இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிசாமி, சசோரி அண்ட் டெய்தரா. ஸோ அவங்க எல்லாம் கொனஹாவோட எலைட் நிஞ்சாஸை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க. ஜின்ஜூரிக்கியை கேப்சர் பண்ற மிஷன் ரொம்ப கஷ்டமா மாறுது. ஏன்னா மினாட்டோ எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றாரு. ஒபிட்டோவோட சீக்ரெட் ஐடென்டிட்டியை மினாட்டோ சீக்கிரமாவே கெஸ் பண்ணிடுறாரு. ஏன்னா அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் அண்ட் கம்யூட் டெக்னிக்கை மினாட்டோ முன்னாடியே நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ப்ரெஷர்னால ஒபிட்டோவால இன்ஃபினிட் சுக்கியோமி பிளானை அவ்வளோ சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ண முடியல. கொனஹா இப்போ ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி இருக்கு. யாராலையும் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கு. வில்லன்ஸ் எல்லாரும் ஷேடோலயே இருக்க வேண்டிய நிலைமை இப்போ வந்துடுச்சு. மினாட்டோ உயிரோட இருக்கிறதுனால கொனஹாவோட பொலிட்டிக்கல் பேலன்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. இது சனின் மேல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது. முதல்ல ஜிராயாவை எடுத்துக்கிட்டா அவருக்கு இப்போ அந்த கில்ட் இல்ல. ஒரிஜினல் ஸ்டோரியில தன்னோட சிஷ்யம் மினாட்டோவை காப்பாற்ற முடியல அப்படின்னு ஜிராயா ரொம்ப வருத்தப்பட்டு வில்லேஜை விட்டு தூரமாவே இருப்பாரு. ஆனா இங்க மினாட்டோ அண்ட் குஷினா இவங்க 2 பேர் கூட சேர்ந்து நருட்டோவோட காட் ஃபாதரா ஃபுல் டைம் ட்ரைனிங் தராரு. நருட்டோவோட டோட் சமானிங் அண்ட் சேஜ் மோட் ட்ரைனிங்கை ரொம்ப சின்ன வயசுலயே ஜிராயா ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அண்ட் அடுத்த பக்கத்துல பார்த்தோம்னா நம்ம சொன்னாடே அவங்க இப்போ திரும்ப வில்லேஜுக்கு சீக்கிரமாவே வந்துடுறாங்க. ஏன்னா மினாட்டோ அண்ட் குஷினா 2 பேருமே அவளுக்கு ஒரு ஃபேமிலி ஃபீலிங் தராங்க. குஷினாவோட ஹெல்த்தை ட்ராக் பண்ண சொன்னாடேவோட மெடிக்கல் நின்ஜுட்சு வில்லேஜுக்கு எப்பவுமே தேவைப்படுது. அதனால சொன்னாடேவும் இப்போ வில்லேஜில் இருக்காங்க. இப்போ ஒரோச்சிமாரோட ஸ்டேஜ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரிஜினல் ஸ்டோரியில் அவர் ஹிரிசனை அட்டாக் பண்ணி வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ண பிளான் பண்ணுவார். ஆனால் இங்கே மினாட்டோ அண்ட் உச்சியா கிளான் முன்னாடி ஒரோச்சிமாருவால ஒரு சின்ன ஸ்டெப்பை கூட அவரால் மூவ் பண்ண முடியாது. மினாட்டோவோட ஸ்பீட் அண்ட் இட்டாச்சியோட கெஞ்சுட்சுவை பார்த்து ஒரோச்சிமாரு பயந்து வில்லேஜை விட்டு எஸ்கேப் ஆகி சைலண்டா இருக்காரு. அவருக்கு இப்போ சாஸ்கேவோட பாடி மேல அப்சஷன் கூட வரல. ஏன்னா சாஸ்கேவை தூக்குறது இப்போ சூசைட் பண்ற மாதிரி. இந்த 3 பேர் இப்போ ஒன்னா வில்லேஜ்ல இருக்கிறதுனால கொனஹாவோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் அப்சல்யூட்லி பீக்ல இருக்கு. ஜிராயா அண்ட் சொனாடே சேர்ந்து நருட்டோவோட growth பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சானின்களோட யூனிட்டி திரும்ப வந்ததுனால மற்ற நேஷன்ஸ் கொனஹாவை பார்த்து பயப்படுறாங்க. அண்ட் இப்போ அந்த சுனின் எக்ஸாம்ஸ் கிட்ட வரலாம். ஒரிஜினல் ஸ்டோரியில சுனின் எக்ஸாம்ஸ்ல ஒரோச்சிமாரு உள்ள நுழைஞ்சு மொத்தமா டிசாஸ்டர் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த டைம்ல மினாட்டோவோட செக்யூரிட்டி முன்னாடி ஒரோச்சிமாருவால உள்ள கூட நுழைய முடியல. இதனால சுனின் எக்ஸாம்ஸ் ஒரு பியூர் ஸ்கில் பேஸ்டு டோர்னமெண்டா மாறுது. ஃபைனல் ரவுண்ட்ல நருட்டோ அண்ட் சாஸ்கே இவங்க 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்றாங்க. இங்க நருட்டோ ஒரு லூசர் இல்ல, அவன் 4th ஹோகாகேவோட லெகசி. அவனுக்கு ரசங்கன் ஆல்ரெடி தெரியும். அது மட்டும் இல்லாம குஷினா கிட்ட இருந்து அடமண்டைன் சீலிங் செயின்ஸ் அதாவது உசுமாக்கி செயின்ஸை யூஸ் பண்ண கத்துக்கிட்டு அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கான். அண்ட் சாஸ்கேவும் அந்த கர்ஸ் மார்க் எல்லாமே பியூர் உச்சிஹாவோட பவர்ல இருக்கான். இட்டாச்சி அவனுக்கு அட்வான்ஸ்டு ஃபயர் ஸ்டைல் அண்ட் ஷரிங்கன் ட்ரைனிங்கை தந்திருப்பாரு. இந்த ஃபைட்ல நருட்டோ கிட்ட குராமாவோட சக்கர கண்ட்ரோல் நல்லாவே இருக்கு. ஏன்னா அவனோட அம்மா குஷினா ஒரு ஜின்ஜூரிக்கே இப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நருட்டோ அண்ட் சாஸ்கே இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ற அந்த ஸ்டேடியம்ல மினாட்டோ, குஷினா, புகாக்கு அண்ட் மிகாட்டோ எல்லாரும் ஒன்னா உட்காந்து ப்ரௌடா பாக்குறாங்க. இந்த ஃபைட்ல ஹேட்ரட் இல்ல, அதுக்கு பதிலா ரெஸ்பெக்ட் தான் இருக்கு. சாஸ்கே தன்னோட சிடோரியை யூஸ் பண்ண நருட்டோ தன்னோட ரசிகன்னு ரெஸ்பாண்ட் பண்றாரு. கிளாஷ் ஆகும்போது 2 பேரோட பவரும் நியர்லி ஈக்குவலா இருக்கு. டேச்சி மேல இருந்த அந்த பெரிய ரிவெஞ்ச் ஃபீலிங் இல்லாததுனால சாஸ்கேவோட ஃபைட்டிங் ஸ்டைல் இன்னும் காமா அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் முடியும் போது 2 பேருமே சுனின் லெவலை தாண்டி ஜொனின் லெவல் பொட்டன்ஷியலோட இருக்காங்க. காஷிக்கு இப்போ ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே டார்க் பாத்துக்கு போகாம வில்லேஜோட பில்லர்ஸா க்ரோ ஆகுறாங்க. ஸோ மினாட்டோ அண்ட் குஷினா இவங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறதுனால அந்த நருட்டோ ஸ்டோரியே டோட்டலா மாறுது. ஸோ அந்த சுனின் லெவல் எக்ஸாம்ஸ் வரையும் நம்ம இந்த ஸ்டோரியை பார்த்தோம்ல, அது வரைக்குமே எந்த ஒரு எனிமியும் அப்பியர் ஆகல. அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேல போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பத்திலாம் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு 10% ஆஃப் த ஸ்டோரி வரையும் தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். பட் இதுக்கப்புறம் சொன்னேன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாறிடும். லைக் என்ன சொல்றேன் அப்படின்னு எனக்கே குழப்பமாயிடும். ஸோ அதனால இது வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் கண்டிப்பா நிறைய பேர் இந்த மதரா ஃபைட்ல மினாட்டோ உயிரோட இருந்தது தான் என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு தலையை பிச்சுக்கிட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுனா மட்டும்தான் அது ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ப்ராப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மதரா ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 150 லைக்ஸ் கொடுங்க. 150 கூட வேணா, ஒரு 100க்கு மேல லைக்ஸ் வந்தா கூட நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். until then stay tuned.